அதனைத் தொடர்ந்து அல் குர்ஆன் பற்றிய பேச்சு தமிழில் வழங்குவதற்காக ஐனா ராஃபி. விண்ணிலே மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களைப் போல் என் முன்னால் ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஆலிம்களே, அவை தலைவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் புனித அல் குர்ஆனை பற்றி தான் பேச வந்துள்ளேன். ஆம் சகோதரர்களே, வல்லநாயன் இப்பூ உலகை படைத்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்திற்கு காலம் ஒவ்வொரு நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்தார். அதிலும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகத்திற்கு புனித அல் குர்ஆனை வழங்கினான். அல் குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலாவால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலமாக கட்டம் கட்டமாக இறக்கி வைத்ததாகும். அன்னாபில்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يقال لصاحب القرآن اقرأ وارتق ورتل كما كنت ترتل في الدنيا فإن منزلتك عند آخر آية تقرأها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆன் ஓதுவீராக, அந்தஸ்துக்களில் உயர்வீராக. நீங்கள் உலகத்தில் எப்படி ஓதினீர்களோ அவ்வாறு ஓதுவீராக. நீங்கள் ஓதக்கூடிய கடைசி ஆயத்தில் தான் உங்களுக்குரிய தங்குமிடம் அமைகிறது. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. குர்ஆன் என்பது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த வழிகாட்டல் இல்லாமல் மனித சமூகத்திற்கு தேவையான முழுமையான வழிகாட்டலை கொண்டுள்ளது. அதாவது தனி மனித, குடும்ப, சமூக, பொருளாதார, சுகாதார, அரசியல் மற்றும் கல்வி போன்ற அனைத்து துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாக அல் குர்ஆன் காணப்படுகிறது. நாம் இந்த வேதத்தை அனைத்து விடயங்களுக்கு விளக்கமாகவும், முஸ்லிம்களுக்கு நேர்வழியாகவும், அருளாகவும், சுபசோபனமாகவும் இருப்பதற்கு இறக்கில்லாம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சிலாபித்து கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், குர்ஆனில் உள்ள வசனங்களை ஓதுவதிலோ விளங்குவதிலோ எவ்வித சிரமமும் இல்லை, மாறாக ஒளிமையாகவும் நேரடியான விடயங்களை முன்வைக்கிறது. ஆம் சகோதரர்களே, குர்ஆன் என்பது வெறுமனே நம்பிக்கை, பண்பாடு, வரலாறு சார்ந்த விடயங்களை மாத்திரம் உள்ளடக்காமல் அறிவியல் துறையிலும் ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறது. எனவே என் அன்புக்குரியவர்களே, இறுதி நபிக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதமாகிய அல் குர்ஆனை எமது வாழ்வில் இறுதி வரை எடுத்து நடப்பதற்கு வல்ல நாயன் எமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராஃபி பற்றி மிகவும் சிறப்பான முறையில் அந்த பேச்சினை வழங்கிச் சென்றார்.